ஒரு அடர்ந்த காட்டில் முயல், முள்ளம்பன்றி, நரி, மான், குரங்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உழைத்து தங்கத்தை சேமித்து வைத்தார்கள். அந்த சேமிப்பை பாதுகாப்பாக இருக்க கரடியிடம் ஒப்படைத்தார்கள். ஒரு நாள் கரடி பதட்டமாக, நம்முடைய சேமிப்பு எல்லாம் திருடு போய்விட்டது என்றது. அதை கேட்ட நரி கோபமாக, நம்முடைய உழைப்பை யாரோ திருடிட்டாங்களா, இதை விடக்கூடாது என்றது. எல்லோரும் சேர்ந்து சிங்கராஜாவிடம் சென்றார்கள். சிங்கம் அமைதியாக கேட்டுவிட்டு, நாளை உண்மையான திருடன் யார் என்று தெரிய வரும் என்றது. அடுத்த நாள் ஒரு குகை முன் அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள். சிங்கம் சொன்னது, இது ஒரு மந்திர குகை. ஒவ்வொருவரும் கையை உள்ளே வைத்து, நான் திருடவில்லை என்று சொல்லி வெளியே வாருங்கள். பொய் உரைப்பவன் கை குகையினுள்ளே மாட்டிக்கொள்ளும். அனைவரும் செய்தார்கள். ஆனால் சிங்கம் திடீரென நரியை பார்த்து கர்ஜித்தது. நீதான் திருடன் என்று கர்ஜித்தது. கேட்ட நரி மறுத்துவிட்டது. அப்பொழுது சிங்கம் சொன்னது, மற்றவர்களின் கால் தடம் குகை வரை உள்ளது. உன்னுடையது மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அப்படியானால் உன் கை குகையினுள் மாட்டிக்கொள்ளும் என்று பயந்து நீ கையை குகையினுள் விடவில்லை. சிங்கம் குகையில் உளவு பார்த்த எலியை அழைத்தது. நரி மட்டும் கையை உள்ளே விடவில்லை என்று எலி சாட்சி சொன்னது. இறுதியில் நரிக்கு தண்டனை கிடைத்தது. தங்கம் கிடைத்தது. அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நன்றி.